நான் ரீசென்ட்டா ஒரு புக் படிச்சேன். அந்த புக்கு வெல்த்த பில்ட் பண்றதுக்கு எனக்கு இருந்த பெர்ஸ்பெக்டிவ மொத்தமாவே மாத்திடுச்சு. ஸோ, அந்த புக்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஃபினான்ஷியல் பிரின்சிபல்ஸ உங்களோட எனக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். ஹாய், திஸ் இஸ் திவ்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வித் திவ்யா. கெட் மேரிட் டு தி ஃபினான்ஷியலி ரைட் பர்சன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா ரிச்சா இருக்கிற பர்சன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசல. பட் தோஸ் ஹூ ஹேவ் குட் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் லைக் பட்ஜெட் போடுறது, கோல் செட் பண்ணி ஒரு திங்ஸ் பை பண்றது, லாங் டெர்ம் கோல்ஸ் வச்சிருக்கிறது, கன்சியூமர் டெட்ட அவாய்ட் பண்றது. இந்த மாதிரி குட் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் இருக்கிற பர்சன வந்து மேரி பண்ணிக்கிறது தான் பெட்டர் டிசிஷன். ஃபினான்ஷியல் காம்பேட்டபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹேவிங் அண்ட் ரேசிங் சில்ட்ரன் காஸ்ட் மணி. ஒரு குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து எமோஷனல் டிசிஷன் மட்டும் கிடையாது. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எஜுகேஷன், க்ளோத்திங், மெடிசன், எவ்ரிடே எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நிறைய ஃபைனான்ஸ் பொறுத்து தான் வந்து அமையுது. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சைல்டுக்கு வந்து பிளான் பண்ணுறது இஸ் பெட்டர். நம்ம வந்து ஃபினான்ஷியலா பிளான் பண்ணி பாப்பா பெத்துக்கிறதுனால நம்ம அத லவ் பண்ணலங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த டைரக்ஷன்ல நான் யோசிச்சதே கிடையாது. இந்த புக் படிக்கும்போது எனக்கு இது உண்மையிலேயே வந்து புதுசா இருந்துச்சு. ஆமால்ல, நம்ம நெறைய இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல, ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா, அப்படிங்கிறது. ஆல்வேஸ் லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். நமக்கு கிடைக்கிற எல்லா சம்பளத்தையும் செலவு பண்ணாம 50, 20, 30 ரூல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அன்னெசெசரியா நமக்கு தேவை இல்லாம சொசைட்டி பிரஷர்னால வாங்குற எல்லா திங்ஸையும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இந்த 50, 20 ரூல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 50% ஆஃப் சேலரி ஆர் யுவர் மனி ஃபார் நீட்ஸ், 20% ஃபார் யுவர் வாண்ட்ஸ் அண்ட் 30% ஃபார் சேவிங்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிற ஃபினான்ஷியல் பிரின்சிபல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரின்சிபல். அதுவும் நான் பர்சனலா அப்ளை பண்றது. சேவ் ஆர் இன்வெஸ்ட் 50% ஆஃப் எவ்ரி சேலரி ரைட். நமக்கெல்லாம் சேலரி ஹைக் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 90% ஆஃப் தி பீப்பிள் வந்து ஸ்பெண்டிங் என்ன பண்ணிருவோம்? இன்க்ரீஸ் பண்ணி. நானும் அத தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த புக் படிச்சதுக்கு அப்புறமா அந்த மணிய எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது. ஒரு ஸ்மார்ட்டர் அப்ரோச் கிடைச்சது. நமக்கு கிடைக்கிற ஹைக்ல 50% ஆஃப் தி அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 10,000 கிடைக்குது அப்படின்னா 10,000 நம்ம வந்து நம்ம ஸ்பெண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்காம 5,000 சேவ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 5,000 நம்ம லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 50% ஆஃப் எவ்ரி சேலரி ஹைக் சேவும் ஆச்சு, லைஃப் ஸ்டைலும் இன்க்ரீஸ் ஆச்சு, அதோடு சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். இது ஒரு சின்ன ஃபினான்ஷியல் ஹேபிட் தான். ஆனா இத நம்ம ஃபாலோ பண்றதுனால நமக்கு வெல்த் கிரியேஷன்ல பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆல்வேஸ் நோ யுவர் நெட் ஒர்த். ஆக்சுவலா இந்த நெட் ஒர்த் தான் வந்து நம்ம ஃபினான்ஷியல் வெல்த்தோடைய இண்டிகேட்டர். இல்ல ஃபினான்ஷியல் ஹெல்த்தோட இண்டிகேட்டர். நெட் ஒர்த்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசெட் மைனஸ் லைபிலிட்டி. நம்ம ரெகுலரா நெட்வொர்த்தை ட்ராக் பண்றதுனால ரெகுலரானா மந்த்லி ஒன்ஸ் நம்ம நெட்வொர்த்தை ட்ராக் பண்றதுனால நம்ம ஃபினான்ஷியலா ப்ராக்ரஸ் ஆர் இம்ப்ரூவ் ஆகுறோமான்றதை நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஐம் பிளானிங் டு அப்லோட் ஏ நெட்வொர்த் ட்ராக்கர். ஒரு சிம்பிள் நெட்வொர்த் ட்ராக்கர் வந்து அப்லோட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஸ்டே டியூன்டா இருங்க. அப்போ ஈஸியா உங்களால வந்து அதை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸல் ட்ராக்கர் வந்து அப்லோட் எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எதை மெஷர் பண்றோமோ அது நாளுக்கு நாள் என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் ரெகுலரா நெட்வொர்த்த ட்ராக் பண்றத அட்வைஸ் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.